ஷாம்பு மரம், அரப்பு மரம். இது அந்த காலத்து மனிதர்களுக்கு இதுதான் ஷாம்பு அப்பெல்லாம். இது எங்கள் வேலியில் நிறையா இருக்குது. வேலியில் ஒரு பாதி இந்த அரப்பு மரம் தான் இருக்குது. ஊஞ்ச மரம், அது ஒரு அரப்பு மரம். ஊஞ்ச மரம், அது மேலே மிஸ்டர் கொடி படர்ந்துருக்கு. இப்போ கொஞ்சம் தண்ணி இல்லாதனால வளம் மழை நல்லா இல்லாதனால இதில் கொடி கம்மியாக இருக்குது. இல்லாட்டி நிறையவே இருக்கும், கொடி ஃபுல்லாக மூடி இருக்கும். இது காரமரம். எங்கள் வேலியில் இதுவுமே நிறையா இருக்கும். மேக்சிமம் இருக்கிறது காரமரம் இருக்கும். இதுதான் வறண்ட நிலத்துக்கான ஹீமோக்ளோபின் தரக்கூடிய பழம். இது நம்ம எங்கள் மண்ணில் இது நிறையா வந்திருக்கு. ஹீமோக்ளோபினுக்காக டேட்ஸ் வாங்கி சாப்பிட்லாம், வேறு எல்லாம் சாப்பிட்லாம். இது இயற்கையாக எங்கள் மண்ணுக்கு இயற்கை கொடுத்த மனிதர்களுக்கு, உயிரினங்களுக்கு ஒரு நல்ல வரப்பிரசாதம் தான் இந்த காரமரம். இதில் இருக்கிற பழங்கள்லாம் நல்ல இனிப்பாக இருக்கும். இது செடியை வெட்டி போட்டோன்னா இது ஒரு புதர் மரம் மாதிரி புதர் மரம், குட்டை மரமாக வரும். வேலிக்கு நல்ல இதுவாக இருக்கும். இது ஆடு நல்லா சாப்பிடும். காரமரம் எங்கள் ஊர் ஹீமோக்ளோபின் மரம். இது இயற்கை அங்கங்கே வாழ்கிற உயிர்களுக்கு தேவையான அனைத்தையுமே இயற்கை அங்கங்கே படைச்சிருக்குன்னு சொல்கிறதுல இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். வேலிக்குள்ளே இருக்கிற கருவேப்பிலை சம்பா கருவேப்பிலை நல்ல வாசனையாக இருக்கும். இது பாதி பறிச்சிட்டேன் போன தடவை வந்தப்போ. இப்போ கொஞ்சம் தான் இருக்குது, வேலிக்குள்ளே இருக்குது இது.